ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளர் கதிரேசன். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு, அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க தீர்ப்பு. மதம் மாறிய தலித்துக்களுக்கு, அதாவது இந்து மதத்தை விட்டு மாறி போனவங்களுக்கு தலித்துக்கான சலுகை கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதை எப்படி அரசாங்கம் சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் இன்றைக்கி நிறைய பேர் மதம் மாறிட்டு இந்து மதத்தோட அடையாளத்தை மறைக்காமல் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறின அடையாளத்தை மறைச்சி இந்து தலித்துகளுக்கான சலுகையை மதம் மாறிய கிறிஸ்துவர்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இது நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். மதம் மாறிடுறாங்க. முழுக்க கிறிஸ்தவ வழிபாடு, கிறிஸ்தவ பண்பாடு, கிறிஸ்தவ போதனைகளை ஏற்றுக்கிறாங்க. முழுக்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு வர்றதில்ல. இந்து விதிமுறைகளை இந்து பண்பாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றதில்லை. ஆனால் அந்த கிறிஸ்துவில் மரமானதுக்கு உண்டான அடையாளத்தை மறைச்சிடுறாங்க. அவங்க சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா இந்துன்னு தான் இருக்கும். உட்பிரிவு சக்கிலியர் பறையர் அதுதான் இருக்கும். நாங்கள் கிறிஸ்துவ மதம் மாறிட்டோம் அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்டில் மாற்றுறதில்ல. அதை வச்சு இந்து தலித்துகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறினவங்க அனுபவிச்சதற்கு நிறைய நடந்துட்டுருக்குது. இது மேலிடத்துல இருந்தே பதவியிலிருந்து இது நடந்துகிட்ருக்குது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கலெக்டரும் கூட வெளிப்படையவே மத பிரச்சாரம் பண்ணினார். அவரை ஏற்று கேஸ் பண்ணல, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவர் பேர் ஹிந்து, கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிட்டார். அவர் என்ன சொல்கிறார், நான் ஹிந்துவாக தான் இருக்கேன், எனக்கு கிறிஸ்துவ போதனை பிடிச்சி அதுக்காக நான் போகிறேன்னு சொன்னார். அவர் சட்டப்படி ஒன்றுமே பண்ண முடியல. அதேமாதிரி நிறைய இருக்காங்க. இப்போ ஆர் ராசா அவர்கள் கிறிஸ்துவ மதம் மாறிட்டார். அவரோட மனைவியார் இறந்தப்போ கூட கிறிஸ்துவ மதப்படி தான் சடங்குகள் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் இந்து தலித்துக்கு ஒதுக்கப்பட தனித்தொகுதியில் தான் ஜெயிக்கிறாரு. சட்டப்படி அதை எதுவுமே பண்ண முடியல. திருமாவளவன், வன்னியரசன் எல்லாமே வெளிப்படையாகவே தெரியும் அவங்க கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டாங்க, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க இந்து மதத்தோட அடையாளத்தை மறைக்கவே இல்லை. அவங்க சர்டிஃபிகேட்லேயும் நடைமுறையிலையும் ஆனால் இந்து அப்படின்னா அவங்க இந்த தலித்துக்கு ஒதுக்கப்படுற தனித்தொகுதியிலேருந்து தான் ஜெயிச்சு எம்பியாகவும் இருக்காங்க. சட்டப்படி அவங்களை எதுவுமே செய்யலை. கேட்டால் நாங்கள் இந்துவாக தான் இருக்கோம், கிறிஸ்துவ மத போதனைகளும் அந்த வழிபாட்டு முறை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சட்ட சிக்கலை அரசாங்கம் எப்படி தீர்க்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் பொள்ளாச்சியிலே 2-3 குடும்பங்கள் என்னால் காட்ட முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது என் ஃப்ரெண்டோட அப்பா அவங்க மதம் மாறியிருக்காங்க, அப்பா அம்மா மதம் மாறி இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே இந்து பேர் தான் வச்சுருக்குறாங்க. அவங்க பெயர் மாற்றலை. அதே மாதிரி அவங்களுடைய சர்டிஃபிகேட், பள்ளி சான்றிதழ், மற்றபடி எல்லாத்துலேயுமே மதம் இந்து, உட்பிரிவு சக்கிலியர் பறையர் அதைத்தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஏறக்குறைய எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்தில், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா முழுக்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறாங்க. கோயில் பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல, கோயிலுக்கு வர்றதில்ல. அவங்க வீட்டில் யாராவது இறந்தாலும் அந்த கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாமே கிறிஸ்தவ முறைப்படி தான் நடக்குது. நான் போயிட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க முழுக்க நல்ல, அதாவது இந்து தலித்துகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையை வச்சு அவங்க நல்ல போஸ்டிங்கில், அரசாங்க போஸ்டிங்கில் நல்ல சம்பளம், நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. இது அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய வேலை. இது சட்டப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கேட்டால் சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கேட்டால் கூட நாங்கள் இந்து, எங்களுக்கு அந்த வழிமுறை முடியுது, அதனால் நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏன் இந்து வந்தால் சர்ச்சுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு அதுக்கு எந்த பதிலும் நம்மளால் சொல்ல முடியறதில்லை. இந்த சிக்கலை அரசாங்கம் எப்படி சரி பண்ணணும்னு தெரியல. இந்த சிக்கலை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த சட்டம் ஒரு மதிப்பு இருக்குமே தவிர இந்த சிக்கலை சரி பண்ணால் மட்டும் முடியும். ஏன்னா மதம் மாறினவங்க யாருமே அதனுடைய அடையாளத்தை மறைக்கிறதே கிடையாது. இந்துங்கிற அடையாளத்தோடு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறின அடையாளத்தை மறைச்சிட்றாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேராயர், அவர் பேர் சாமுவேல் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, அவர் கூட ஒரு பத்திரிக்கையாள பேட்டி சொல்லுங்க, இப்படி தான் மதம் மாறிட்டு இந்துக்களை ஏமாற்ற, கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறிட்டு அரசாங்கத்திட்ட அரசாங்கத்தை ஏமாத்துறாங்கன்னு அவர் கூட பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்புறம் இடையில கூட ஒரு கிறிஸ்துவர், இந்த மாதிரி நிறைய சமுதாய அக்கறைகளில் கிறிஸ்துவ பேராயர்களே இதை வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். நம்மளும் வெளிப்படையாக பார்த்துட்டு இருக்கோம். ஆர் ராசா அவர் தனி தொகுதியில் தான் நிற்கிறாரு, திருமாவளவன் தனி தொகுதியை தான் நிற்கிறாரு, வன்னியரசன் கூட தனி தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு.
கிறிஸ்டன் தான், அவர் வெளிப்படையாக தெரிய கிறிஸ்டன், அவர் தனி தொகுதியில் தான் நின்னார். இவங்களால ஒன்றுமே பண்ணல. இந்த இடியாப்ப சிக்கலை அரசாங்கம் எப்படி சரி பண்ணும்? இந்த சிக்கலை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன சட்டம் பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இந்து பேரில் இருந்துட்டு கிறிஸ்துவ மதம் மாறிட்டு இந்துவோட சலுகை கடுமையான தண்டனைகள் அந்த மாதிரி சட்டப்படி அதை அப்படி எதாவது பண்ணதான் மாற்ற முடியாது. வேறு மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்துவ குடும்பங்கள் முழுக்க முழுக்க அவங்க கிறிஸ்துவருக்கே மாறிட்டாங்க தான். கல்யாணம் இறப்புலேருந்து எல்லா சடங்குமே கிறிஸ்துவ முறைப்படி தான் பண்ணுறாங்க. சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, கோயிலுக்கு வர்றதில்லை. ஹிந்து கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றதில்லை. ஆனால் இந்த சர்டிஃபிகேட்டில், அதாவது அரசாங்கத்துக்கு போகிற சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு தான் கொடுத்து ஹிந்து தலித்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் அத்தனையும் அவங்க அனுபவிச்சுருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம்.